வெல்கம் டு சன்ரைஸ் சேனல். இன்றைக்கி மார்க்கெட் போய் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எல்லா காயும் கலந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள், எல்லா காயும் எவ்வளோ ஒன்றா மிக்ஸ் ஆகி போயிருக்குன்னு. இனிமேல் இந்த காயை ஃபுல்லாக நானும் எங்கள் அத்தையும் எடுத்து பிரித்து வைக்கணும். இனிமேல் பிரித்து வைக்க போகிறோம். பிரித்து வைக்கவே எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருங்க. எல்லா காயையும் பிரித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணணும். இந்த பாருங்கள், காயை ஃபுல்லாக பிரித்து அடுக்கி வச்சுருக்கோம். இதில் என்னென்ன காய் இருக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க, என்னென்ன காய் இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். முட்டைக்கோஸ், கத்திரிக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட், சௌச்சௌக்காய், இஞ்சி, முள்ளங்கி, சின்ன உருளைக்கிழங்கு, நூக்கல், முருங்கைக்காய், இஞ்சி, சௌச்சௌக்காய், புடலங்காய், கருணைக்கிழங்கு, மல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமே கட்டாக வாங்கியிருக்காங்க. எல்லா காயும் எடுத்து ஒன்றா நம்ம வந்து பிரித்து வச்சாச்சு. வெண்டைக்காய் கூடவே வெண்டைக்காயும் வாங்கியிருக்காங்க. எல்லா காயும் பிரித்து வச்சாச்சு. பாருங்கள், இதை ஃபுல்லாக இனிமேல் ஃப்ரிட்ஜில் கவர் போட்டு நீட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இந்த காய் வந்து எங்களுக்கு ஒரு 15 நாளைக்கு வருங்க. பிள்ளைங்க ஸ்கூல் போகிறதுனால காய் முன்னக்கூடியே வாங்கி வச்சா தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி கெஸ்ட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு. அவங்களுக்காக எங்கள் அத்தை டீ போட்டு வச்சுருக்காங்க. எல்லாேருக்கும் இந்த டீ ஆற்றுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. குட்டீஸ் எல்லாம் வெளியில் விளாடுறாங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் நாத்தனார் பொண்ணு வரவும் ஹெல்ப் பண்ணுறா. குட்டீஸ் எல்லாம் வெளியில் விளாண்டுட்ருக்காங்க. இன்றைக்கி மத்தியானத்துக்கு லன்ச் ரெடி பண்ணணும். லஞ்சுக்காக குட்டீஸ்க்கு பிடிச்ச ஐட்டம் தான் சமைக்க போகிறோம். இதில் பெரிய பொண்ணு குட்டீஸ் வந்து ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க லீவில். அதனால் அவள் செஞ்சிட்ருக்கா. லஞ்ச் ரெடி பண்ணியாச்சுங்க. மத்தியானத்துக்கு சாதம், மீன் குழம்பு, கூடவே ரக்கன் கிரேவி வச்சுருக்கோம். சிக்கன் ரசம் வச்சுருக்கோம். காடை பொரியல், மீன் பொரியல் எல்லாம் வச்சு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சுங்க. மத்தியானம் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சாதம் வச்சு குழம்பு ஊற்றி மீன் பொரியல் வச்சு காடை வச்சு சாப்பிட போகிறோம். வாங்க, நீங்களும் வாங்க, எல்லோரும் சாப்பிடலாம். குட்டீஸுகளோட என் பையன் விளாட்றான். குட்டி பையனோட விளாட்றான். குட்டீஸ்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களும் ஹாப்பியாக விளாட்றாங்க. ஆஃப் இயர்லி லீவு சூப்பராக போச்சு. உங்களுக்கும் அதே மாதிரி போச்சுன்னா எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறுநாள் நியூ இயருங்கிறதுனால குட்டீஸ் எல்லாம் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு ஒரே ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க கேக்கு வெட்டுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. குட்டீஸ்க்கெல்லாம் ஒரே ஜாலி தான். நாங்கள் இந்த வருஷம் கேக்கு வெட்ட மாட்டோம். இந்த வருஷம் குட்டீஸ்லாம் வந்ததுனால அவங்களுக்காக இந்த வருஷம் நியூ இயரை வரவேற்கிறதுக்காக கேக் வெட்டுறாங்க. அவங்க குட்டீஸ் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கேக்கு வெட்டி குட்டீஸ்களுக்குள்ளே ஊட்டி ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க. பாருங்கள், குட்டீஸ் என்ன கலட்டா பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவங்களுக்கு கேக் வெட்டாலுமே ஒரே ஜாலி தான். இந்த வருஷம் நியூ இயரை எங்களுக்கும் மறக்கவே முடியாது. ஒரே ஜாலியாக இருக்காங்க. பாருங்கள், கேக் வெட்டி முடிக்கவும் அண்ணா தங்கச்சிக்கு விட்றாங்க, தங்கச்சி அண்ணாவுக்கு விட்றாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த வருஷம் நியூ இயர் வந்து செம்ம ஜாலி தான் எல்லாருக்கும். கேக் வெட்டி முடியவும் எல்லோரும் கோயில் போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க பாட்டி வந்து நியூ இயர்க்காக குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்குறாங்க. அவங்களும் ஒரே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸ்வீட் சாப்பிட்டுட்டு சாக்லேட் வாங்கிட்டு எல்லோரும் கோயில் கிளம்பிட்டாங்க. இந்த வருஷம் நியூ இயர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.